அல்லாஹ்வினுடைய அந்த சொர்க்கமும் சரி நரகமும் சரி, சொர்க்கம் என்பது இன்பமாக இருக்கும், நரகம் என்பது துன்பத்திற்கெல்லாம் உச்சக்கட்ட துன்பமாக அல்லாஹு தஆலா வைத்திருப்பேன் என்பதாக சொல்கின்றான். இப்படிப்பட்ட நரக நெருப்பிலிருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுதலைக்காண்டி ஒரு கலிமாவை நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹுத்து உஸ்ஹிதுக வ உஸ்ஹிது ஹமலத அரிசிக வ மலாயிகதக வ ஜமீஅ ஹல்கிக அன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த வ அன்ன முஹம்மதன் அபுதுஹு வ ரசூலுக என்ற இந்த கலிமாவை யார் தன்னுடைய நாட்களிலே ஒரு முறை ஓதுவாரோ அவர்களுடைய உடலை அல்லாஹு தஆலா நான்கில் ஒரு பங்கினுடைய உடலை நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்கின்றான். இருமுறை ஓதுவாரோ அவர்களுடைய உடலை பாதியை அல்லாஹு தஆலா நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்கின்றான். யார் இந்த கலிமாவை 3 முறை ஓதுவாரோ அவனுடைய முக்கால்வாசி உடலை அல்லாஹு தஆலா நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்கின்றான். யார் இந்த கலிமாவை காலையிலையும் மாலையிலையும் 4 முறை ஓதுவாரோ அவரை அல்லாஹு தஆலா முழுமையாக நரக நெருப்பிலிருந்து விடுதலை செய்கின்றான் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாம் கிடைக்கக்கூடிய இந்த அமல்களை கொண்டும் இந்த திக்ர்களை கொண்டும் நரக நெருப்பினை விட்டும் பாதுகாத்து விட்டும் இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நசீபையும் அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.